chef and restaurant consultant. இது வந்து நம்ம மீட்டிங் வித் மை சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 2. ஸோ உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்க தங்கம் டீ அப்படின்னு சொல்லிட்டு. வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து சரியாக வரல, விப் க்ரீமும் சரியாக வரல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதில் என்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீதா அவங்க குட் ஈவினிங் சொல்லியிருக்கீங்க, குட் ஈவினிங். அப்புறம் ஸ்ரீவித்யா அவங்க ஹலோ சார் சொல்லியிருக்கீங்க, ஹலோ. ஸோ இதில் வந்து அந்த ஸ்பஞ்சில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விப் க்ரீமில் வந்து என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் விப் க்ரீம் வந்து பீட் பண்ணுறப்போ எப்பயுமே ஒரு சில்டாக இருக்கணும். இப்போ ஃப்ரீசரில் ஃப்ரோசனாக வரும் விப் க்ரீம், அதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் +5 டிகிரிஸ்க்கு வந்துடும், அது டீஃப்ராஸ்ட் ஆயிரும். அதுதான் கரெக்டான தாவிங் மெத்தட். அந்த மாதிரி தாவானதுக்கு அப்புறமா நீங்கள் அதை அதுக்கு அந்த சில்டு ஸ்டேட்லேயே வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சோ இல்லைன்னா ஒரு சின்ன பிளானட்டரி மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பீட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. சாக்லேட் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே சாக்லேட் மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய விதமான டைப் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்ட்டு. நான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா அது அந்த வீடியோ வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த வீடியோ வந்து சரியாக மூவ் ஆகலை, சரியாக ரீச் ஆகலை அப்படின்னா தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ டிமாண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆக்சுவலாக சாக்லேட்டை பற்றி 2 வீடியோ இருக்குது. சாக்லேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சாக்லேட்னா என்ன, கோவர்ச்சர் சாக்லேட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, நீங்கள் சாப்பிட்றது உண்மையான சாக்லேட்டா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்டு சாக்லேட்ஸ் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஹவு மச் ஈஸ்ட் ஃபார் 1 கப் ஃபார் பிரெட் ரெசிபி? 250 ml சொல்கிறது வந்து நீங்கள் கிராமில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம அந்த கப்பு வந்து 200 ml, பட் அதில் வந்து நீங்கள் ஃப்ளார் போட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறும். ஸோ ஒரு கப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் சர்க்கரை போட்டிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் மாறும். பெரிய கிரைண்ட் சுகர், அதே கேஸ்டர் சுகர் போட்டிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் மாறும். பவுடர் சுகர் போட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து இந்த கப் மெஷர்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ மோஸ்ட்லி கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் போவேன். ஸோ நான் உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக ஒரு 250 கிராம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 250 கிராம் மைதா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக 1 கிலோ மைதாக்கு வந்து அப் டு 20 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் இந்த சில டோலாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேனிஷ் டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பட்டர் இருக்கும். அதுக்கப்புறமா அதில் சுகரும் நிறையா இருக்கும், எக் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டோவில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் டோவோட வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா ஈஸ்டோட குவான்டிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சிம்பிள் பிரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக வந்து 1 கிலோவுக்கு அதிகபட்சமாக ஒரு 20 கிராம் வரைக்கும் ஈஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் கணக்கு. டூயிங் ஹோம் பேக்கிங் இஸ் இல்லீகலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மிஸ்டர் சம்பத். இல்லீகல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் தாராளமாக ஹோம் பேக்கிங் பண்ணலாம். ஆனால் FSSAI நியூ ரூல்ஸ் படி, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இருக்குது ரூல் படி, வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணிவிட்டு சேல் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் FSSAI லைசன்ஸ் எடுக்கணும். அது வந்து கம்பல்சரி. ஒன்றுமே கிடையாது, FSSAI லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே எடுக்கலாம். வெறும் 100 ரூபாய் தான் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க வேண்டியதே இல்லை. இஃப் உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதில் ஆன்லைனில் போயிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அந்த ஆன்லைன்லேயே நீங்கள் FSSAI வெப்சைட்லேயே இருந்து அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் அந்த மெடிக்கல் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அது வாங்கணும். ஸோ அதுலேயே ஒரு 3-4 டாக்குமெண்ட், உங்கள் ஃபோட்டோ, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள்
எல்லா அந்த நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஃபில் பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அது எல்லாத்துலயுமே நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க அதை லோட் பண்ணிடணும். ₹100 தான் ஃபீஸ். ₹100 ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா சில சமயம் வந்து பார்ப்பாங்க, நீங்க எங்கே ப்ரொடக்ஷன் பண்றீங்க, கரெக்டா பண்றீங்களா, இல்லை அந்த இடம் வந்து கிளீனா இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியுதா ஹைஜீனிக்கா. ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஹோம் பேக்கிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன அளவுல தான் செய்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகே ஆன உடனே நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டில் வந்து ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். நீங்க வீட்டில இருந்தே பண்றீங்க அப்படின்னா இல்லீகல்லாம் கிடையாது. யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். எந்த பிரச்சனையும் இல்லை. 1 kg flour using for baking powder and baking soda measurement. ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மெஷர்மெண்ட்டா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரெசிபியை பொறுத்து. ரெசிபியில் வந்து யூஸ்வலாக அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ யூஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே அதுக்குன்னே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு ரெசிபியில் வந்து கொஞ்சம் ஹெவியான இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும். ஸோ இல்லை அந்த ப்ராடக்ட்டே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கிராமுக்கு ஒரு ரெசிபி போடுறோம்னு வைங்களேன். 100 கிராமுக்கு ரெசிபிக்கு ஒரு 5 கிராம் இருக்குன்னா அப்படியே 200 கிராமுக்கு 300 கிராமுக்குன்னு போகிறப்போ அப்படியே டபுள் மடங்காக கூட்டிகிட்டு போகிறது வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஒரு 1 கிலோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 15 கிராம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அதிகமாக பேக்கிங் பவுடரோ சோடாவோ போட்டிங்கன்னா பிட்டர்னஸ் வரும். ஸோ அதனால வந்து ஒரு அளவாக தான் அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எக் பேஸ் பிஸ்கட் அண்ட் எக்லெஸ் பிஸ்கட். நீங்களே அதில் சொல்லியிருக்கீங்க, எக் பேஸ் பிஸ்கட்னா அதில் முட்டை இருக்கும், இல்லைன்னா இதில் வந்து முட்டை இருக்காது. டெக்ஸ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்கு சேர்க்குறப்போ இந்த பிஸ்கட் ரெசிபியில் அந்த எக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக உங்களுக்கு அங்கே செயல்படும். ஸோ நீங்கள் அந்த ரா மெட்டீரியல்லாம் சேர்ப்பீங்க இல்லையா பிஸ்கட் செய்கிறதுக்கு, அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் ஒன்றா பிடிச்சி வைக்கிறதுக்கு அதான் பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இதே முட்டை போடலன்னு வைங்களேன், இப்போ அந்த எக்குக்கு பதிலாக எக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அந்த எக்குக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு ஜெலட்டினஸ் குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இல்லை லெசித்தினேட்டட் சோயா ஃப்ளார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்குக்கு பதிலாக யூஸ் பண்ண வேண்டிய சில ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எக்கில் இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட டெக்ஸ்சர் வந்துடும். அந்த எக்கோட ஸ்மெல்லோ அது மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு யூஸ்வலாக வித் எக் அண்ட் வித்தவுட் எக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. உங்களோட ஒரு நல்ல எக்லெஸ் பிஸ்கட்டோ கேக்கோ கொண்டு வர்றதுல இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா அந்த எக்குக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை வந்து எவ்வளவு எஃபிஷியண்டாக உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதுக்கு தான். அதுதான் வந்து அதில் மெயின். யூஸ் ஆஃப் க்ரீம் ஆஃப் டார்டார். இப்போது நம்ம கேக்குக்கெலாம் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கேக்குக்கு பீட் பண்ணுறப்போ ஜெல்லி யூஸ் பண்ணுவோம். பிரெட்டுக்கு வந்து இம்ப்ரூவராக ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எக்கு ஒயிட்டை பீட் பண்ணுறதுக்கு மேக்ரான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃப்ரெஞ்ச் மேக்ரான்ஸ் இருக்குது, இல்லை இந்த தூத்துக்குடி மேக்ரான்ஸ் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ரான்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை டெசர்ட்ஸ் நிறைய இருக்குது, மேக்ரான் பேஸ்டு டெசர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ எக் ஒயிட்டை விப் பண்ணுறப்போ அந்த எக் ஒயிட் வந்து நல்லா ஒரு ஸ்டேபிளாக வர்றதுக்கு அது வந்து ஒரு இம்ப்ரூவராக ஹெல்ப் பண்ணும் க்ரீம் ஆஃப் டார்டார். இந்த க்ரீம் ஆஃப் டார்டார் எடுத்துட்டு அது கூட நீங்கள் பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பேக்கிங் பவுடர் ஆகிடும். அதுதான் பேக்கிங் பவுடர். ஸோ அந்த க்ரீம் ஆஃப் டார்டார் மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா க்ரீம் ஆஃப் டார்டார் இஸ் அன் இம்ப்ரூவர் ஃபார் எக் ஒயிட். அதுதான். சாக்லேட் பார் மேக்கிங் வீடியோ. நான் மோஸ்ட் ஆஃப் இப்போ நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வீட்டிலேருந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்காக தான் வந்து நான் நிறைய பிளேட்ஸ்லேருந்து நிறைய இது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வந்தேன். அதே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் வீடியோ எடுக்கிறதுக்குன்ட்டு. என்கிட்ட கொஞ்சம் பேசிக் மோல்ட்ஸ் தான் இருக்குது. அந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் ஒரு சாக்லேட் வீடியோ போட்டேன். ஸோ ஃபியூச்சரில் ஐ வில் ட்ரை டு போஸ்ட் சாக்லேட் பார் வீடியோ. அப்புறம் வந்து ஒரு நோரா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீட் பிரெட் பண்ணுறப்போ அந்த பிரெட் வந்து ஃப்ளாட் ஆயிடுது,
அது ஏன் மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து குளூட்டன் சேர்க்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த வீட் பிரெட் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களே வந்து அதுக்கு என்ன ரீசனுக்கு வாங்குவாங்க அப்படின்னா, குளூட்டனை வந்து கம்மி பண்ணணும், குளூட்டனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்கு தான் அது வாங்குவாங்க. ஸோ திரும்பவும் நம்ம அதில் குளூட்டன் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பர்பஸே போயிடும். நீங்கள் அது பதிலாக அந்த சின்ன மோல்டு மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா அந்த லோஃப் மாதிரி பண்ணலாம். அப்படியே அவ்வளோ அளவுக்கு மேலே வராது நம்ம மைதால பண்ணுற பிரெட் மாதிரி, பட் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். பட் ஹோல் வீட் மட்டுமே வேணும், குளூட்டன் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம். பானசோனிக் அவன் வாங்கியிருக்கீங்க, கேக் பிஸ்கட் செய்ய வேண்டும், நேரில் பயிற்சி எடுத்தால் தான் சரியா வருமா, யூடியூப் பார்த்தால் சரியா வருமா சார்? அதாவது நேரில் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க நேரில் வந்து பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே சொல்லி கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் குயிக்கா நீங்க பழகிக்கிறதுக்கு அது வந்து உபயோகமா இருக்கும். யூடியூப் பார்த்து தாராளமா செய்யலாம். யூடியூப் பார்த்து செய்யறது ஏன் அப்படின்னா, நேரில் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால யூடியூப்ல பார்த்து செய்யறப்போ ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பார்த்தீங்க கவனத்தோட அப்படின்னா, உங்களுக்கு உங்க அவனில் வந்து எந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு தடவை நீங்கள் பேக் பண்ணுறப்போ அந்த டைம் நோட் பண்ணிக்கணும், டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கணும். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து திரும்பவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபைனலாக வந்து ஓகே, இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வந்துடும். அவ்வளோதான் விஷயம். முட்டை இல்லாம மேக்ரான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இருக்கு, அதுக்குன்னு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபியூச்சர்ல அதுக்குன்ட்டு ஒரு வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஷூர். பிரெட் சாஃப்டா இருக்கு, பட் டாப் லேயர் மட்டும் ஹார்டா இருக்கு. என்ன ரீசனா இருக்கும் சார்? டாப் லேயர் மட்டும் ஹார்டா இருக்குன்னா மேபி டாப் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அவன்ல, அது வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் எப்பயுமே நீங்க செக் பண்ணணும். மேலே அதிகமாக டெம்பரேச்சர் இல்லாமல் பிரெட் அப்படின்றப்போ மேலே 200 கீழே 200 தான் யூஸ்வலா. பட் அட் த சேம் டைம் ஒவ்வொரு அவனுமே டிஃப்ரெண்ட். அந்த நீங்க வச்சிருக்கிற பர்டிகுலர் அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்க சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அவன் டைப் மட்டும் இல்லாம அந்த அவன் வந்து எவ்வளவு பழசு அப்படின்றதும் அதுல விஷயம் இருக்கு. அவன் வந்து பழசு ஆக ஆக என்ன ஆகுனா அந்த வியர் அண்ட் டியர் இருக்கும். அந்த காயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் வந்து உள்ள ஈவனாகவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த நீங்கள் அவன் வச்சிருக்கீங்கல்ல, நீங்களே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ உங்களால் அது ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் எப்பயுமே ஒரு பேஷனட்டாக ஒரு பேக்கராக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிகிட்டே வரணும். அந்த நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நோட் புக்கு கொஞ்ச நாள் கழிச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும். யூஸ்ஃபுல்லானது நீங்களே எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அவனை பொறுத்து தான் அது மோஸ்ட்லி. அந்த 1-2 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கேஸ் இல்லாமல் ஏதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்க அப்படின்னா பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எதை பத்தி கேட்குறீங்கன்னு எனக்கு கரெக்டா தெரியல. நீங்க அவன் இல்லாம பேக் பண்றது பத்தி கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு அந்த குக்கர்ல செய்யறதெல்லாம். ஏற்கனவே அது இருக்கு, நம்மளும் எதுக்கு அந்த வீடியோவே செய்யணும் அப்படின்றதுனால தான் நான் இன்னொரு அந்த மாதிரி குக்கர்ல பேக் பண்ற வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணல. நம்மகிட்ட அவன் இருக்கிறதுனால அவன் வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க இன்கேஸ் அவன் இல்லை இதுல குக்கர்ல செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அதுல எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வீட் பிரெட் 1 kg ஃப்ளார் மெஷர்மெண்ட் சுகர், அதாவது 1 கிலோவுக்கு வந்து யூஸ்வலா 50 கிராம் இந்த பிரெட்டுக்கெல்லாம் லோஃப் பிரெட்டுக்கெல்லாம் வந்து 50 கிராம் சர்க்கரைன்றது போதுமானது. உங்க பிரெட் வந்து அதிகமாக ஸ்வீட்டா இருக்கணும், அப்படி ஸ்வீட் பிரெட் மாதிரி இருக்கணும்னா 80 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் 1 கிலோவுக்கு சேர்க்கலாம். ஸோ யூஸ்வலா 50 கிராம் இஸ் ஃபைன். ஒரு டீடைல்டு வீடியோ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக் இன் எக்லெஸ் ரெசிபிஸ் ப்ளீஸ். அது நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல்ல வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அது குக்கீஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், அதில் எப்படி வந்து எக்கை ரீப்ளேஸ் பண்ணணும், எக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பதிலாக நம்ம சேர்க்குற இன்கிரீடியன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ட்ரை கேக் ரெசிபி போடுங்க சார். ஷூர். அடுத்து ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே ஒரு டீ கேக் ரெசிபிலாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். 2-3 ஆல்ரெடி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னும் ரெசிபி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மில்லட்ல கூட நாங்கள் ஒரு ரெசிபி பண்ணிட்டு இருக்கோம். மில்லட்ல டீ கேக் எப்படி செய்யறது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட், அந்த வீடியோ சீக்கிரமே வரும் உங்களுக்கு. கேஸ் இல்லாமல் சிம்பிளாக தான் ஃபுட்டு செய்ய முடியுமா? தாராளமாக செய்யலாம். என்ன, கேஸ் இல்லாமல் கேட்குறீங்களா? கேஸ் இல்லாமன்னா இதில் செய்யலாம். ஏர் ஃப்ரையர்னு ஒன்று இருக்கு.
அது நீங்கள் அதில் குக் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் வந்து ரொம்ப குறைவாக ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணுற கான்செப்ட் அது. அது கூட நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து கேஸ் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தான் வேணும். ப்ளஸ் இந்த சிக்கன் மாதிரி ஐட்டம்லாம் வந்து அவன்லேயே கூட குக் பண்ணலாம். அப்புறம் ஒன்றுமோ பேர், அந்த கம்பெனி பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, என்னமோ ஒரு தெர்மோபிராமா என்னமோ வரும். அவங்களாம் வந்து நிறைய ரெசிபிஸ் அந்த அவன்லேயே செய்கிறது எப்படின்ற டெமோஸ் எல்லாம் கூட போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 100 முட்டைகளை ஒரு நாளைக்கு 10 சாப்பிட்டால் ஏதாவது ஆகுமா? முட்டை இல்லாம கேக்கு செய்ய முடியுமா? 100 முட்டை ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்டா, அதான் அவங்கவங்க பாடி பில்டரா இருந்தா சாப்பிடலாம். நம்மலாம் சாப்பிட்டோம்னா நாட் ஷூர். அவங்கவுங்க தேவை, நம்ம அவங்கவுங்க பாடிக்கு வந்து என்ன தேவை அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதுபடிதான் நம்ம சாப்பிடணும். விச் பிராண்ட் இஸ் பெட்டர் ஓடிஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு 5 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு, கொஞ்சம் 5 வருஷம் கம்ப்ளீட்டே ஆயிடுச்சு. பஜாஜ் தான் வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். எந்த ட்ரபிளுமே இது வரைக்கும் கொடுக்கல. இன்னொன்று என்ன அப்படின்னா, அது ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான் அதில். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது அதான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. கேக்லெஸ் எக் அப்படின்னா என்னன்னு தெரியல. எக்லெஸ் கேக் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ரெசிபிஸ் வரும் எக்லெஸ் கேக்கில். நீங்கள் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணது பாருங்கள். பிரியாணி போடுங்க, ஏற்கனவே பிரியாணியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 பிரியாணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நில்கிரீஸ் பிரியாணி, நான் என்னோட ஸ்டைலில் வீட்டில் பண்ணுற ஒரு பிரியாணி. அப்புறம் பெரி பெரின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரி பெரி பவுடர் வந்து அந்த பேர்ட்ஸ் ஐ, ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு ஒரு சில்லி இருக்குது, அதில் செய்கிற பவுடர் தான் அந்த பெரி பெரி சீசனிங் அப்படின்றது. ஆக்சுவலாக பெரி பெரி மேரினேட் பவுடர் யூஸ் பண்ணணும் அந்த ரெசிபிக்கு. நல்லா கொஞ்சம் சுருன்னு நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 பிரியாணி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓடிஜி எந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும்? எத்தனை லிட்டர் வாங்கினா யூஸ் ஆகும்? நான் வச்சிருக்கிறது இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வெறும் 16 லிட்டர் தான், சின்னது தான். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. நீங்கள் வந்து இது நம்ம இந்த கார்லாம் வாங்குறப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கோன்னு பார்த்து வாங்குவோம் இல்லையா? 5 பேர் உட்கார்ற மாதிரி வேணுமா, இல்லை 7-8 பேர் இருக்கும், அது மாதிரி தான் இதுவும். நம்ம எந்த அளவுக்கு பேக் பண்ண போகிறோம், நம்ம பர்சனல் பேக்கிங்க்கு மட்டுமா, இல்லை வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோமா? ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட், அது மாதிரி உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அந்த லிட்டர்ஸை கூட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வெறும் எப்பயாவது ஹாபிக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வச்சிருக்க மாதிரி 16 லிட்டரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வீட் ஃப்ளார் வித் ஜாக்ரி கேக் ரெசிபி ப்ளீஸ். நானே என்னோட ரெசிபிலேயே நிறைய இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஹானஸ்டாக பேசணும் அப்படின்னா ஒரு ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஜாக்ரி, பாம் சுகர் இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாம் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலோரிஸில் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா இந்த ப்ரௌன் சுகர் இந்த இதுலலாம் வந்து கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து இந்த ஃபைன் ப்ரௌன் சுகர் கிடைக்கும், அந்த இதுதான் யூஸ் பண்ணுவேன். ரிஃபைன் பண்ணாதது அந்த சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஜாக்ரி பவுடர்னு கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெசிபியில். உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் 23 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நிறைய பேர் போன தடவையும் கேட்டீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே அது போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். சரி நம்ம அதெல்லாம் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே இருந்தேன் நான். சரி ஓகே, நிறைய பேர் கேட்குறதுனால ஐ வில் போஸ்ட் ப்ராபப்ளி திஸ் வீக். ஃபுட் கலர் ஜெல் விச் பிராண்ட் குட்? ஃபுட் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புஷ்ன்ற பிராண்ட் ரொம்ப நாளாக இருக்குது. பட் அது சிந்தட்டிக் கலர். சிந்தட்டிக் அப்படின்றப்போ ஆர்டிஃபிஷியல் கலர். நேச்சுரல் கலர்ஸும் கிடைக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஜெல்லு அப்படின்றது இந்த டவர்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுதான் பாப்புலரானது. கேக் ஜெல் பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது கோல்டு ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. ஃபினிஷ்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மேலெல்லாம் போடுற அது பேர் வந்து கோல்டு ஜெல்லுன்னு சொல்லுவோம். அது ரிச் பிராண்டில் வருது, அது ரொம்ப பாப்புலரானது. ஸோ நீங்கள் எந்த ஜெல் கேட்குறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். கேக் ஜெல் பற்றி சொல்லுங்கள் ஷெஃப், அபவுட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். கேக் ஜெல் பற்றி ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். வர்ற வாரம் போய் அடுத்த வாரம் வரும். நான் ஒரு லாங் வீடியோ தான் போடுறேன் ஒரு வாரத்துக்கு, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் வீடியோஸ். பட் கேக் ஜெல் வச்சுட்டு அதை பற்றியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். மிஸ்டர் குமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் மிஸ்டர் குமார். அதுக்கப்புறம் ஷெஃப் மீன் பிரியாணி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். மீனை பிரியாணி பண்ணிட்டு மீனை வந்து பொரிச்சிட்டு அது மேலே கூட வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் மீனெல்லாம் குக் பண்ணீங்க அப்படின்னா குழஞ்சிரும். ஸோ அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யணும்.
ஜப்பனீஸ் சீஸ் கேக் ட்ரை பண்ணேன், பட் எண்டில் டி ஃபிளாட் ஆயிடுச்சு, ஃப்ளஃபியாக வரல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் த ரைட் ப்ராசஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஃபார் ஜப்பனீஸ் கேக். போன தடவையே கேட்டிருந்தாங்க. இந்த ரெசிபியும் ஐ வில் ஒர்க் ஆன் இட். அந்த ரெசிபியும் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் கோயம்புத்தூர், நேரில் பயிற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த ஊர் சார்? கோயம்புத்தூரில் இருந்தால் சொல்லுங்கள். முன்னாடி வந்துட்டு நான் அந்த கிளையண்ட்டே போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்லேயே ஒரு 2-3 கிளையண்ட்ஸுக்கு அவங்க வீட்லேயே போயெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஒரு கிளையண்ட் அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே சொந்தமாக பேக்கரிலாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நான் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங். ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எடுக்க முடியல. பட் திரும்ப ட்ரைனிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டி செக்ஷன் இருக்கு இல்லையா யூடியூப்ல, இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுட்டுருங்க. அது மாதிரி பண்ணுறப்போ நான் அதில் போஸ்ட் பண்ணேன். ஸோ யூல் கம் டு நோ. பேக்கிங் ரெசிபியில் ஒரு நல்ல புக் சொல்லுங்கள் சார். ஓகே, நல்ல கேள்வி. இதுக்கும் நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாமே ப்ளஸ் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் போனீங்கன்னா அந்த புக்ஸு, ஆத்தர்ஸ் நேமு எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே அருமையான புத்தகங்கள். என்கிட்ட இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு 300-350 புக்குக்கு மேலேயே இருக்கும். நாட் ஜஸ்ட் குக் புக்ஸ், லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். அதுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே அந்த நல்ல இந்த குக் புக்ஸாக இருக்கட்டும், இந்த பேக்கிங் புக்ஸாக இருக்கட்டும், அதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மைதானாலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு உணர்வு பேக்கரி தொழிலில் உள்ளது. நாம் செய்யும் தொழிலில் மைதாவுடன் என்னென்ன பொருட்கள் போடலாம் என்ற டிப்ஸ் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இப்போ இந்த உதாரணமா மைதால பண்ண ப்ராடக்ட்ஸ்ன்னு பாருங்களேன். இந்த ஒரு பரோட்டான்னு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் அது. ஸோ நான் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. மைதா சாப்பிட்டா தப்பு இல்லைன்னா நான் சொல்லலை. பட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன அறியாமை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்டா ரொம்ப கெடுதல் அப்படின்னு பயங்கரமா ரியாக்ட் பண்றவங்க கூட கொஞ்சம் கூட தயங்காம அந்த பிஸ்கட்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுவும் மைதா, அதுவும் மைதா தான். பிளஸ் அதில் அடிஷ்னலாக சர்க்கரையும் இருக்கு, எசன்ஸ் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் புரோட்டாவை மட்டும் அதிகமாக பிளேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மைதா வந்து எந்த மாதிரி ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது, ஏன் இதை பிளேம் பண்ணுறாங்க, அதை கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி. அதுவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க வீடியோ. ஸோ நிறைய கேள்விகளுக்கு ஏற்ற வீடியோக்கள் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஜஸ்ட் ஒரு பார்வை பாருங்க என்னென்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து வியூஸ் ஆக மாட்டேங்குது. வியூஸ் ஆகாதனால சரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டால் வியூஸ் வராது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் இப்போ கம்மி பண்ணிட்டேன். போன தடவை நம்ம பேசுகிறப்பயே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஃபேட்டை பற்றிலாம் நான் எடுத்து வச்சிருந்த நோட்ஸ் எல்லாம். பட் அதுக்கப்புறமா டிராப் பண்ணிட்டேன், அந்த வீடியோஸ் போடல. இதனால தான் காரணம். பட் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டாக பதில் சொல்கிறேன். உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதான் இப்போ தான் சொல்ல நான் கொஞ்சம் நேரம் முன்னால். நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ராபப்ளி நாளைக்கு கூட போஸ்ட் பண்ணுறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிக்சர்ஸோடு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செஃப் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் 5:30க்கு நீங்கள் அந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆல்மண்ட் ஃப்ளார் இன் மேக்ரான்ஸ். ஆல்மண்ட் ஃப்ளார் மேக்ரான்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். அது போட்டால் தான் வந்து அந்த ஆல்மண்ட் மேக்ரான்ஸ் அப்படின்னு வரும். அது இல்லாமல் போட்டோம் அப்படின்னா இந்த மெரிங் அப்படின்னு வரும். நம்ம அந்த தூத்துக்குடி மேக்ரான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார்லாம் இருக்காது. அதில் வந்து சும்மா கொஞ்சம் ஆல்மண்டை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவாங்க, கேஷ்யூநட்டை சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து அந்த பைப்பிங் பேக்கில் போடுறப்போ லைட்டாக தூவி 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 அப்படியே பைப் பண்ணிக்குவாங்க. அது வந்து மெரிங்குன்னு சொல்லுவோம். அது அப்படியே லைட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த பவுடர் போட வேண்டியதில்லை. அந்த நட்ஸ் மட்டும் அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன நட்ஸ் வேணால் சேர்க்கலாம், உங்கள் இஷ்டம். பட் ஃப்ரெஞ்ச் மேக்ரான்ஸ் செய்யணும் அப்படின்னா ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஹோம்மேட் கேக் ஜெல் சொல்லி கொடுங்க சார். ஹோம்மேட்ல வீட்லயே நம்மளே கேக் ஜெல் செய்ய முடியாது. ஏன்னா அதில் நிறைய விதமான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி தான் அந்த 1 கிலோ டப்பாவில் வரும். ஸோ நம்ம வீட்டில் அதை செய்ய முடியாது. ஆனால் ஜெல்லு வச்சு கேக் செய்யலாம். அது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட், இட் வில் கம். அப்புறம் ஜப்பனீஸ் கேக்கு கண்டிப்பாக வீடியோ வி வில் போஸ்ட் வெரி சூன். மினி மில்க் பிரெட் எக்லெஸ் ரெசிபி வீடியோ பண்ணுங்க சார். மில்க் பிரெட் எக்லெஸ் ரெசிபி அது பண்ணிடலாம்.
நான் பிரெட் போட்டால் யார் பார்க்க போறா அப்படின்ற ஒரு டயத்தில் தான் நான் போடாமல் இருந்தேன். என்னோட இங்கிலீஷ் சேனலில் கூட இருக்கு பிரெட் ரெசிபி. பிரெட் ரெசிபி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நோ வரிஸ். ப்ராப்பராக ஏற்கனவே நான் பிரெட் எப்படி செய்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். 2 வீடியோ இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனால நீங்கள் எந்த பிரெட் வேணுமோ கிட்டத்தட்ட செய்ய முடியும். வேணா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. எக்லெஸ் நூடுல் ரெசிபி எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்லெஸ் நூடுல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் முட்டை கண்டிப்பாக போடணும்னு அவசியமே கிடையாது. அதில் வந்து மைதா, சால்ட்டு, ஆயிலு, வாட்டர் இந்த 4 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும் நீங்கள் நூடுல்ஸ் செய்ய முடியும். ஈவன் பாஸ்தா கூட செய்யலாம். ஸோ கண்டிப்பாக எல்லா நூடுல்ஸ்லையுமே எக்கு போடணும்னு அவசியம் இல்லை. எக்லெஸ் நூடுல்ஸே பண்ணலாம் ஈஸியாகவே. மைதா கூட தானிய பவுடர் கலவை கலக்கலாமா? தாராளமாக கலக்கலாம். மல்டிகிரைன் பிரெட்லாம் வருது இல்லையா? மல்டிகிரைன் பிரெட்லாம் வந்துட்டு அதில் நிறைய இது சேர்க்கலாம். மல்டிகிரைன் மிக்ஸுனே உங்களுக்கு கிடைக்குது. அதில் பம்கின் சீட் இருக்கும், சன்ஃப்ளவர் சீட் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம் நீங்கள் தாராளமாக. ஆனால் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு இருக்கு. ஏன்னா பிரெட் வந்து ஃப்ளாட் ஆகிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். நான் என்னோட ஐடியா படி என்ன அப்படின்னா, வெறும் மைதா மட்டும் சேர்த்து பிரெட் செய்யறதுக்கு 50% மைதா எடுத்துக்கோங்க, 25% ஆட்டா எடுத்துக்கோங்க கோதுமை, 25% நீங்க சொன்ன அந்த தானிய பொடி இது எடுத்துக்கோங்க, அந்த பவுடர். ஸோ செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரெட் வந்து லைட்டாகவும் இருக்கும் ஓரளவுக்கு. ப்ளஸ் அந்த 100% மைதா சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சாண்ட்லின்றது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக அது க்ரீம் தான், வெனிலா க்ரீம் தான் அப்படி சொல்லுவாங்க. அதை வச்சு பண்ணுற கேக்கு தான் அப்படி, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். எல்லா பேக்கிங் ஐட்டம் யூஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, லைக் மைதா, சுகர், கொக்கோ பவுடர். மைதா, சுகர் பற்றிலாம் ஏற்கனவே அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அந்த பிரெட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதில் மைதாவை பற்றி டீப்பாக சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோ வந்து எவ்வளோ விதமான டைப்பான சுகர்ஸ் இருக்குது, அந்த சுகர்ஸோட ஃபங்க்ஷன்லாம் என்ன, மார்க்கெட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது. அது மாதிரி கொக்கோ பவுடர்லாம் வந்துட்டு அந்த சாக்லேட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது. இது மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் பற்றிட்டு பேக்கரியில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளனேஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? காலேஜ் போக முடியாமல் இருக்கும், ஒரு பேஷனட் பேக்கராக இருப்பாங்க, ஆனால் காலேஜ் போகிற டைம் இருக்காது, இல்லை மெனி ரீசன்ஸ் இருக்கும், இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிரெட் மேக்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன, பிரெட் மேக்கிங் பண்ணுறப்போ அதில் பின்னால் என்ன நடக்குது, என்ன சயின்ஸ் நடக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த 14 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம். அதே மாதிரி தான் ஸ்பாஞ்ச் செய்கிறப்போ, அதே மாதிரி குக்கீஸ் செய்கிறப்போ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஆக்வா ஃபாபானா என்னன்னு எனக்கு தெரியல. ஹவு டு ப்ரிப்பேர் அட் ஹோம் அண்ட் ஹவு டு மேக் ஆக்வா ஃபாபா மெரிங். ஆக்வா ஃபாபா மெரிங் நான் கேள்விப்பட்டதில்லை, நோட் பண்ணிக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு வேணுமா உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த பேர் கேள்விப்பட்டதில்லை, ஒருவேளை பேர் வேற என்னன்னு தெரியல எனக்கு, நான் செக் பண்ணுறேன். லைக்ஸ் கட்டாயம் வரும். நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. டீட்டெயிலாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிகவும் நன்றி. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு என்னால் இன்னும் அதிகமாக இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். நான் காலேஜில் 4.5 வருஷம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுட்டை பற்றி கேட்டிங்கன்னா என்னால் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் ரெசிபி, அது பின்னால் என்ன நடக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், வேலை. எக் பேஸ் லாவா கேக் ரெசிபி போடுங்க சார். ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நானும் ஒரு தடவை பார்க்குறேன். ஒரு லாவா கேக் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கா சார் குக்கீஸ் அண்ட் கேக்? ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் வந்து ஆஃப்லைனில் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்லையும் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். நீங்கள் என்னோட கம்யூனிட்டி செக்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இப்போ ஒரு கண்ணு வச்சுருங்க. நான் அது மாதிரி ஒன்ஸ் ஐ எம் ரெடி டு டூ அதில் போஸ்ட் பண்ணுறேன் நான், தென் யூ கேன் செக் இட். ஊட்டி வரைக்கும் அதெல்லாம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். தமிழ் லாங்குவேஜ் குக்கரி புக்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அவைலபிள், ப்ளீஸ் கிவ் சம் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஷெஃப். தமிழில் என்னென்னா, இப்போ என்னோட இருக்க புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. அதுக்காக நம்ம ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தோம்னு அர்த்தம் இல்லை. நிறைய இது வந்து இல்லை தமிழில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு இருக்குது. இந்தியன் ரெசிபிஸ் இருக்குது, கொஞ்சம் பேக்கிங் ரெசிபிஸ் இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க.
பட் அதெல்லாம் போதுமான அளவில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்கிட்ட அந்த மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய இருக்குது. என்னென்ன புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா புக்கு ஆத்தர் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கொரியன் க்ரீம் சீஸ் பன் ரெசிபி அது பண்ணலாம், நோ ப்ராப்ளம். திருநெல்வேலி மேக்ரான் எக்லெஸ் ரெசிபி வீடியோ. எக்லெஸ் ரெசிபி, இந்த மேக்ரான்ஸ் வந்து மேக்ரான்ஸ் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் பண்ணுவோம், எக்கச்சக்கமாக பண்ணி தள்ளுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா என்னோட அவன் வந்து இந்த குட்டியான அவன், என்கிட்ட ஒரு சிலிக்கான் மேட் இருக்கு, அந்த மேட்ல தான் பைப் பண்ணிட்டு அவன்ல பேக் பண்ணுவோம். என்கிட்ட இருக்க அவன்ல அந்த மேட் கூட ஒழுங்கா உட்காராது, ஃபுல்லா விரிச்சு போட்டு. சின்ன மேட்டு தான், அது ஹாஃப் சைஸ் தான், அதுவே வந்து அவன்ல வந்து ஃபிட் ஆகாது. ஸோ அதனால தான் பண்ணாமல் இருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர், திக்னஃப் பார்ச்மெண்ட் பேப்பர் இப்போ தான் வாங்கியிருக்கேன். அந்த பேப்பரில் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வில் ட்ரை. தில்குஷ் வீடியோ போடுங்க, அது சிம்பிள் தான். பஃப்டோ ரெசிபி ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த பஃப்டோ வச்சு உள்ள அந்த டிட்டி ஃப்ரூட்டி, கோகனட்டு, ட்ரை கோகனட் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் அது. அது பண்ணணும்னா பண்ணலாம், ஷார்ட்ஸாக கூட பண்ணலாம், அது சிம்பிள் வீடியோ தான். Home baker, I see your videos regularly, very useful. Make cakes and cookies and supplying to hotels. Want your contact number, sir. நீங்கள் நான் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் அபவுட் செக்ஷன் போனீங்கன்னா அதில் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலோட மெயில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நான் அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், இந்த கன்சல்டிங் டீட்டெயில்ஸ்க்கெலாம் வந்து கன்சல்டிங் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். சரி, ஏன் மோஸ்ட்லி நான் ஃபோன் நம்பர் ஓப்பனாக போடுறது இல்லை அப்படின்னா, நிறைய இந்த அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் நமக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் வந்து ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் வந்து யாராவது சீரியஸாக இருக்காங்க, நிஜமாவே அவங்களுக்கு நம்மளோட சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் வாங்கிட்டு நானே கான்டாக்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த ஃபார்மில் மட்டும் உங்கள் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிவிடுங்க, ஐ வில் கான்டாக்ட் யூ. சிக்பி வாட்டர், ஓ ஓகே ஓகே ஓகே, சிக்பி வாட்டர், ஓகே. அதை நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அது வீடியோ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஷூர். ஆக்வா ஃபாபா பாயில் சிக் பீஸ் வாட்டர் யூசிங் இன்ஸ்டெட் ஆஃப் எக் இன் மேக்ரான். எஸ், அது கரெக்ட். ஐ வில் செக். டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் அது, பட் ஐ வில் ட்ரை. அந்த கேனில் வரும், கேனில் ஊற வச்ச தண்ணி எடுத்துகிட்டு அது பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் ஞாபகமே இல்லை. சாக்லேட் பார் செய்வதற்கு ஆயில் உபயோகப்படுத்துவது சரியா அல்லது டால்டா சேர்ப்பது சரியா? டால்டா என்றால் எந்த பிராண்ட் டால்டா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? டால்டா தான் கண்டிப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புங்கே இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு, மாஸ்டர் லைன் சொல்லுவாங்க, அதில் செக் பண்ணி பாருங்க. அதான் நம்பர் 1 பிராண்டு இந்தியாவில். ஆக்சுவலாக டால்டான்றதே வந்து ஒரு பிராண்டு தான். அவன் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து டால்டான்னு சொல்லியே பழகிட்டோம். அதுக்கு உள்ள இருக்கிற ஐட்டத்துக்கு பேர் வந்து வனஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஐட்டத்தோட பேரு. டால்டான்ற பிராண்ட் நேம் வந்து அந்த ப்ராடக்டவே நம்ம டால்டான்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுதான் பெஸ்ட் மார்க்கெட்டிங்ன்றது. வாண்ட் டு லேர்ன் பேக்கரி ஸ்டைல் பன்ஸ் அண்ட் சப் பன், பர்கர் பன். பர்கர் பன், சப் பன் ரெண்டுமே என்னோட இங்கிலீஷ் சேனல்ல இருக்கு, நான் இந்த சேனல்லையும் போடலாம், நோ ப்ராப்ளம். எந்த ஊர்ல கிளாஸ் எடுக்கிறீங்க? மோஸ்ட்லி நாங்கள் என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட டைப் பண்ணிட்டு 2 இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கோம், திருநெல்வேலியிலையும் ஹோசூர்லையும். வேற எங்க எடுக்க முடியும்ட்டு வில் ட்ரை. நான் சீக்கிரமே வந்து ஐ வில் போஸ்ட் எங்க அப்படின்ட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிஎஸ்கோ அண்ட் ஜிடிஎஸ்டி பிளேஸ், நீங்கள் அந்த கிளாஸ் எடுக்கிற பிளேஸ் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நான் அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வெரி வெரி சூன். நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் சொன்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும், எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாற்றணும்னா நல்லா இருக்காது. ரேட் ஆஃப் த கேக் ஈச் வைல் யூ மென்ஷன் தெம் அப்படின்னா என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பேக்கரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேக்கரி இருக்கு அப்படின்னா அந்த பேக்கரியில் நீங்களே நாளைக்கு ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் வந்து 3 ஃபேக்டர் வந்து கன்சிடர் பண்ணணும் ப்ரைஸிங்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட், நீங்கள் அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது. செகண்ட் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட். 3வது வந்து மார்க்அப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபுட் காஸ்ட் வந்து 30% இருக்கணும். அதே மாதிரி ஓவர் ஹெட் காஸ்ட்டும் 30% அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மார்க்அப் ப்ராஃபிட் வந்து உங்களோட பிராண்ட் வேல்யூவை பொறுத்து உங்களோட இஷ்டம் தான், அது நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அந்த கன்சல்டிங் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து கிளையண்ட்ஸுக்குலாம் வந்து அந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது,
எப்படி அந்த ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, காஸ்டிங் எப்படி பண்ணுறது, இந்த ஒர்க்கெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். பெஸ்ட் ஓடிஜி டு பை, நான் வந்து அப்பயே சொன்னேன், நான் வந்து இதுதான் வச்சுருக்கேன், பஜாஜ் வச்சுருக்கேன் 5 வருஷம் மேலே. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் மாறுபடும். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, நல்லாவும் இருக்குது, ரொம்ப ஈஸி ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதனால நான் வச்சுருக்கேன். பஃப் செய்ய டால்டா அல்லது வெண்ணெய் எது நல்லது? டால்டாவும் யூஸ் பண்ண முடியாது, வெண்ணெயும் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பட்டர் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அந்தளவுக்கு லேயர்ஸ் வராது. அதுக்குன்னு சொல்லி பஃப் செய்கிறதுக்குன்னு சொல்லி பஃப் மார்ஜரின் அப்படின்னு சொல்லியே ஒன்று வரும். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலேயே 2 வெரைட்டிலாம் வருது. இந்த மாஸ்டர் லைன் கம்பெனியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஃப் மார்ஜரின் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹார்டான ஃபேட்டு. அந்த ஃபேட் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு லேயர்ஸ் வரும். அந்த ஃபேட் வந்து என்ன ஆகும்னா, அந்த லேயர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறைய திரும்ப ஃபோல்ட் பண்ணுவோம். அந்த லேயர்ஸ் நடுவில் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அதோட ஹீட்டிங் மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும். நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் அது பேக் பண்ணுறப்போ அந்த ஹீட்னால அது எக்ஸ்பாண்ட் ஆகும். எக்ஸ்பாண்ட் ஆகிறப்போ அந்த லேயர்ஸ் மேலேயும் கீழேயும் புஷ் பண்ணும். புஷ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரி மொறுமொருன்ட்டு அந்த ஷார்ட்னிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த எஃபெக்ட்னால அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இந்த பஃபுக்குன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மை பிரதர் நீட் ஜாப், கேன் யூ ஹெல்ப்? என்ன டிபார்ட்மெண்ட் என்ன ஏது அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபார்ம் மாதிரி இருக்கு, அதில் டிஎம் பண்ணீங்கன்னா கூட ஐ வில் சி வாட் ஐ கேன் டூ. ஷார்ட்னிங் ஆர் பட்டர் ஃபார் பிஸ்கட்? பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது இப்போ மார்ஜரினுக்கும் பட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பட்டரில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், ஆனால் பட்டரில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு, அதனால குக்கீஸோட டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு குக்கீஸ் வேணும் அப்படின்னா மார்ஜரின் இல்லை பிஸ்கட் ஃபேட்னே வரும், பிஸ்கட் மார்ஜரின், அது யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். பட்டர் யூஸ் பண்ணால் வரும், அதெல்லாம் அது மாதிரி கிறிஸ்பியாக வரும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். மார்ஜரின் யூஸ் பண்ணீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும் ஓவரால். இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த மார்ஜரின் வச்சு குக்கீஸ் செய்வாங்க இல்லையா, செய்கிறப்போ பட்டர் எசன்ஸ்ன்னு வருது. பட்டர் எசன்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் மார்ஜரினில் பண்ண குக்கீஸ் சாப்பிட்டாலே ஃப்ளேவர் மட்டும் பட்டர் குக்கீஸ் சாப்பிட்ற மாதிரி ஃப்ளேவர் மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். பிரெட் சீரீஸ் வீடியோஸ் இங்கிலீஷில் ஆரம்பித்தேன், இங்கிலீஷ் சேனலில் ஆக்சுவலாக ஆரம்பித்தேன். இன்டர்நேஷ்னல் பிரெட்ஸ் நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், கம்ப்ளீட் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிருக்கேன், நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக போயிருக்கேன். ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் பிரெட்ஸ் அந்தந்த நாட்டிலேயே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஜப்பனீஸ் பிரெட்லாம் போட்டேன். 1-2 பிரெட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன், தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ், அதனால் நான் அதில் ஸ்டாப் பண்ணிட்டேன். தமிழில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். மார்ஜரின் அண்ட் வெஜிடபிள் ஷார்ட்னிங், இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. ஸோ மார்ஜரினே வந்து வெஜிடபிள்லேருந்து பண்ணுறது தான் ஆக்சுவலாக. காட்டன் சீட் ஆயிலு, பாம் ஆயிலு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி ரெடி பண்ணுறது தான் மார்ஜரின். ரெண்டுமே வெஜிடபிள் சோர்ஸ் தான் ஆக்சுவலாக. பஃப் மார்ஜரின் ஃபோட்டோ ப்ளீஸ், நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு பஃப் மார்ஜரின் போட்டிங்கனாலே வந்துடும். இல்லைனா மாஸ்டர் லைன் மார்ஜரின் செக் பண்ணி பாருங்க, புங்கே இண்டியான்னு சொல்லிட்டு, இல்லை பெஸ்ஸுன்னு ஒரு கம்பெனி இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு, டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். வெள்ளையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், மோந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயரை மோந்து பார்க்குற மாதிரி வாசனை வரும். ஸோ அவ்வளோதான், ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டுன்றதுனால அது ஹைலி ட்ரான்ஸ் ஃபேட்டு. ஸோ அதனால் செக் பண்ணால் வரும் ஆன்லைன்லேயே. கேள்விகளுக்கு பதில் அளித்ததற்கு நன்றி. கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்கள் என்கேஜ் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலே உங்களுக்காக தான் ரன் பண்ணுறது. ஸோ நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். I tried ragi biscuits, came out fantastic. I like to learn more millets baking for my kids. Is it possible? இன்னொரு மில்லட்ல வந்து ஒரு குக்கீஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து நாங்கள் அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து மில்லட்ல டீ கேக்கு. இப்போ நாங்கள் மில்லட்ல வந்து ப்ரௌனி எல்லாம் சேல் பண்ணுறோம், தேவைன்னா அந்த ஃபார்ம் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள், அது ஒன்று. அப்புறம் மில்லட் டீ கேக், மில்லட் ஸ்பஞ்ச் கேக், இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து வரும். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். கேக் சீரீஸ் வீடியோஸ், பஃப் பன்ஸ், தனி சீரீஸ் வீடியோஸ் வித் இன்க்ரீடியன்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக.
ஏற்கனவே நான் போட்டிருக்கிற கேக்ஸ் இருக்கு, பஃப், பன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே நான் கேட்டகரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் அதில் ஒரு 3-4 கேட்டகரி தான் வந்தது. ஐ வில் ட்ரை. ஷெஃப், வி ஆர் சப்போர்ட்டிங் யூ. தேங்க்யூ வெரி மச். உங்க சப்போர்ட் இருந்தால் தான் வந்து இந்த சேனல் பண்ண முடியும். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு, ஒரு லாங் வீடியோ பண்ணணும்னா இல் டேக் 1 ஃபுல் டே. ஸோ அந்த வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரும் அதை பார்க்கல அப்படின்றப்போ கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகும், பண்ணுமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்ல தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ கடையில் நீங்கள் போயிட்டு ஒரு கேக்கோ இல்லை பிஸ்கட்டோ, அவங்களுக்கு தொழில் நடக்கணும் இல்லைன்னு சொல்ல, நமக்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும், இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ப்ராடக்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ நம்மளே வீட்டில் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸ்டில் அதுலேயே மைதா இருக்குது, சர்க்கரைலாம் இருக்குன்னாலும் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம பேக்கிங் பழகி வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஏற்கனவே கோயம்புத்தூரில் தான் கிளாஸஸ் ரன் பண்ணியிருக்கேன், நிறைய கிளாஸஸ் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு ஒரு 4 பேர் இருக்கும், இல்லை 5 பேர் இருக்கும், கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். லேட்டஸ்ட் டாக், அந்த ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஐ வில் கால் யூ, தென் வி கேன் டாக் அபவுட் இட். எக்லெஸ் லாவா கேக் ரெசிபி போட்டிருக்கீங்க, ப்ளீஸ் அப்லோட் எக் பேஸ் லாவா கேக். எக் பேஸ் லாவா கேக் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோர். ஓகே. அப்புறம் வந்து கலைவாணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பெஸ்ட் டெக்கவன் எதுன்னு கேட்டிருந்தாங்க, வீட்லேயே சின்ன பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து பெர்ஜியா அப்படின்றது வந்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறதுக்கு வந்து இந்த பெர்ஜியான்ற அவன் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா சின்மேக்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இன்னும் நல்ல எக்ஸ்பென்சிவான பிராண்டு போகணும் அப்படின்னா ஹோபாட்ன்னு இருக்குது, ஸ்வெப்பா டெகலன் இருக்குது. எல்லாமே நம்ம பட்ஜெட் யூஸை பொறுத்து நீங்கள் பார்க்கலாம், என்ன அவன் வேணும்னாலும். இந்த அபவுட் செக்ஷனில் இருக்கும், இல்லைனாலும் நான் இது இப்போ லைவ் முடிஞ்ச உடனே நான் அதில் போயிட்டு போஸ்ட் பண்ணுறேன். அந்த இல்லைன்னா அந்த கம்யூனிட்டி செக்ஷனில் இருக்குது, இந்த கன்சல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதுலேயே வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதுக்காக தான், அதில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் லைவ் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இது மாதிரி டைரெக்டாக லைவ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஏன்னா மெசேஜில் வந்து ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, நம்ம நினைக்கிறத வந்து கிளியராக மெசேஜில் கன்வே பண்ண முடியல. அதுக்காக தான் அந்த லைவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட டவுட்டுகள் நிறைய கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த லைவ்ல உங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங் அண்ட் எவ்ரி கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ யாருமே பார்க்கல அப்படின்னா நான் வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை. வீடியோஸ் சேனலே உங்களுக்காக தான். என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஐ எம் ஹியர் டு கிளியர் யுவர் டவுட்ஸ். நான் வந்து வேலை பழகினப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நாங்கள் வேலை பழகணும். நான் 23 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நம்மளோடவே வந்து அந்த நாலேஜ் எல்லாம் வந்து போயிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை வந்துட்டு அந்த நாலேஜ் அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை விருப்பம் உள்ளவங்களுக்கோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் யுவர் சேனல். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். எப்பயுமே உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்டிங் பேஸ்ட்ரி, கேன் யூ கிவ் மார்க்கெட்டிங் டிப்ஸ்? அதுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ண எனக்கு வந்து ஓகே இந்த அடுத்து என்ன சப்ஜெக்டில் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் கிவ் யுவர் சஜஷன்ஸ். ஷோர். அடுத்து எப்போ லைவ் அப்படின்றத அந்த கம்யூனிட்டி செக்ஷன் இருக்கு இல்லையா என்னோட சேனலில், அதில் எப்பயுமே அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த லைவ் எப்போ அப்படின்றத நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த லைவில் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ என்ன கிளாஸ் வேணும்னாலும் வி வில் டாக். நான் அந்த ஃபார்மில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். வி வில் டாக் அபவுட் இட். ஓகே. ஸோ அடுத்த லைவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப். உங்கள்கிட்டலாம் பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். வாண்ட் மோர் மில்லட் ரெசிபிஸ் வித்தவுட் எனி ப்ரிசர்வேஷன். நான் எந்த ப்ரிசர்வேஷனுமே யூஸ் பண்ணுறதே இல்லை என்னோட ரெசிபிஸில்.
ஸோ இன்னும் மில்லட் ரெசிபிஸ் நிறைய, இப்போ நான் ஒரு குக்கீஸ் போட்டேன் இல்லையா, அந்த குக்கீஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதனால நிறைய மில்லட் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நிறைய ரெசிபிஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம், அது போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அடுத்தடுத்த ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. அடுத்த லைவ்ல உங்களை பார்க்கலாம். பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப் ஃபார் நவ். தேங்க்யூ.